ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நிரஞ்சன் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்ஸ் ஃப்ரூட்டில் பார்ட் 2 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 1 பார்க்கலாட்டி போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருப்பேன். ஓகே கைஸ், போனவே நம்ம கரெக்டாக ஜங்கிளில் 15th லெவலில் விட்டோம். 15th லெவலில் வந்து ரெட் கலரில் வரும். அடுத்த ஐலண்ட் அன்லாக் ஆகிடுச்சான்னு சொல்லி நீங்கள் எப்பரே கேட்பீங்க. ஆனால் அதுதான் ஒன்றும் இல்லை. நம்ம இந்த ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம நாக்காக பேர் கட்டான ஆனதுக்கப்புறம் நம்ம நாக்காக பேர் அது வந்து ஸ்டோரில் இருக்கும், ஐட்டம்ஸில் இருக்கும். அது பேர் பயப்படாதீங்க. சரி, ஓகே. போன ஆடியோ 15 லெவலில் வந்து கொரில்லா வந்து அன்லாக் ஆகிருக்கோம். இப்போ நம்ம வந்து கொரில்லா கொஸ்ட் தான் எடுத்திருக்கோம். ஓகே, கொரில்லாக்குன்னு தனியாக ஒரு ஐலாண்ட் இருக்குது, அது இந்த சைடு தான் இருக்கும். ஐஸ், இவங்க யாருன்னு இதான் வந்து பிளாக் ஸ்வெட் டீரர். இங்கே தான் வந்து ஃப்ரூட்டு தான் ஸ்பின் பண்ணுவாங்க. சரிங்க, இதான் அந்த கொரில்லா ஐலாண்டு. இங்கே வந்து இப்போ அங்கே சைடு கொரில்லா கிங் இருக்கான். சரிங்க, அங்கே ஏதோ ஒரு தம்பி அடிச்சிட்ருக்கான். நான் ஓசிக்கல் எடுக்கலாமா? ஃப்ரீ ஃபயரில் இருக்கிற மாதிரி தம்பி போடு தக்காளி. மறுபடியும் ஓசிக்கலாக எடுக்கிறோம். போடு, அடி 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 அட்ரா. இன்னும் ஒரு ஓசிக்கல் போட்டு, இன்னொரு ஓசிக்கல் போட்டு 4 கிலோ எடுத்துருவோம் கைஸ். செம்ம. சரி, அங்கே ஒரு கொரில்லா இருக்குது, அதை அடிச்சிடலாம். எங்கே இருந்தான் இப்போ நம்ம அடிச்சுக்கிட்டு இருந்தேன்? ஒருத்தன் அடிச்சுட்டு இருந்தாலும் அவன் காணும். சரி விடுங்க, நம்ம அடிச்சிட்ருக்கலாம். சரி, நான் வர்றேன். அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி நானும் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறேன். நீங்களும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். எங்கள் கொரில்லா இருக்காங்க. இந்த கரெக்டாக செம்மையாக இருக்குது கைஸ். இந்த வீடியோவில் எனக்கு நோக்கம் வந்து அடுத்த ஐலாண்டு போகணும். அது எண்டில் கைஸ் நம்ம பண்ணதுக்கு ரிவெஞ்ச் பண்ணுறான் பார்த்தீங்களா ஓசிக்கல் தம்பி. நான் வேறு ரகம். ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க. இங்கே பாருங்க, அவன் அடிக்கவே மாட்டேங்கிறான். சும்மா தான் நிற்கிறான். எதுவுமே பண்ணல பார்த்தீங்களா? இப்போ கூட நம்மக்கிட்ட தான் வந்துட்டுருக்கான். அடிக்கவே இல்லை. ஓசிக்கல் எடுக்கங்க பார்க்குறான் கைஸ். சரிடா, நம்ம அடிக்கலாம். இவனை அடிக்க விடலாமா? இரா பாருங்க, ஒரு கிளிச்சில் கை ஸ்லிப்பாக இருக்கும். அவன் அடிச்சிட்டாங்க கைஸ். பைத்தியங்காரன் டே. வேறு பிவிபி போனோன்னா லெவல் 20 தான் வரணுமாச்சா? சொல்லுங்க. ஆனால் இந்த வீடியோவில் நான் போயிடுவேன் கண்டிப்பாக. சரி, ஒரு கொரில்லா இருப்பான், இவன் அடிச்சிட்ருக்கடா. ஓகே, அட்ரா. ஈஸியாகவே பாதி லெவலில் குறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா? தம்பி, இவன்கிட்ட போய் ஓசிக்கல் எடுக்கலாமா? போடு, இவன்கிட்ட அப்படியே ஓசிக்கல் எடுத்தாச்சு. ஆனால் நான் தான் வந்து கொடுத்தேன் டேமேஜு. இந்த கட்டானா மாஸ்டர் வந்து 16 வந்துடுச்சு. ஓகே, இப்போ இருங்க, அப்படியே ஒரு மூவ் போடலாம். போடுறேன். கை வேலை ஸ்லிப் ஆகுது. போடுறா சீக்கிரம் போ. காய்ஸ் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில, எப்படி ஓசிக்கல் எடுத்தான்னு சொல்லி பார்த்தீங்களா? நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில, எப்படி ஓசிக்கல் எடுக்கிறான்னு பார்த்தீங்களா? இந்த நீ யாராங்க? நீ யாரான்னு நீ டே பாட்டு காய்ஸ். இவன் யாரா நீ கடுப்பேற்றுறாங்க. சரிங்க, இப்போ வரல. இப்போ டக்குன்னு முடிச்சிடலாம். இது திறக்காமையாக இருக்குது, அதெல்லாம் பார்க்க முடியாது. டக்குன்னு அடிச்சிடலாம். அட்ரா கொரில்லா வேறு சீக்கிரம் சாக மாட்டேங்குது. அடி 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 பட்டுன்னு. எவ்வளோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு, அவ்வளோதான். ஓகே, இன்னும் ஒரே ஒரு கொரில்லா தான் இருக்குது. இந்த கொரில்லா மட்டும் அடிச்சிடலாம். ஓகே, சரிலா போடு. செம்ம டேமேஜ் போகுது. அதுக்குள்ளே 100 டேமேஜ் எடுத்துடும். சரிடா, செம்மடா. போடு தக்காளி, போடு. கொஸ்ட்டு முடிச்சாச்சு. செம்ம. சரி, ஓகே இருங்க. ஓகே, அப்படியே மறுபடியும் போய் கொஸ்ட் எடுக்கலாம். அதுக்கு போய் ஸ்டாட்ஸில் போய் எதுக்கு போடலாம்? அதிகமாக ஸ்வாடுக்கு நான் அதிகமாக போட்டுக்கிறேன். ஸ்வாடு தானே மெயின். ஓகே, நீங்கள் ஸ்வாடில் ஒரு டேமேஜ் 19. ஓகே, ஒரு டேமேஜ் அதிகம். ஓகே, 26. ஓகே தான் இதுவோ. சரி, ஓகே, போய் நம்ம சரி, ஓகே கைஸ். இப்போ நம்ம கைஸ், இப்போ நான் வந்து ஸ்கிப் பண்ண போகிறேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கிரைண்ட் அடிச்சுட்டு வரேன். இருங்க கைஸ். ஓகே, ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் லெவலும் ஏறிட்டேன், அதே மாதிரி கொஞ்சம் காசும் ஏறிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, போய் ஒரு ஃப்ரூட் வாங்க போகிறேன் கைஸ். இந்த கேமோட கதையை வந்து ஃப்ரூட்டு தான். அந்த ஃப்ரூட்டை தான் இப்போ நம்ம வாங்க போகிறோம். என்ன ஃப்ரூட் வாங்க போகிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் என்கிட்ட இருக்கிற காசை வச்சு என்ன ஃப்ரூட் வாங்க போகிறேன்னு. தெரியாதவங்களுக்கு சர்ப்ரைஸ். அது மாதிரி ஒரு மூவ் அன்லாக் பண்ணிட்டேன். மூவ் பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது கைஸ். ஓகே இங்கே நம்ம போட் வாங்கி போகலாமா? பக்கத்தில் தான் இருக்குது. பக்கத்தில் தான் இருக்கிறதுக்கு நம்ம போட் வாங்கி தான் போகணும். நம்ம அப்படியே நடந்தே போயிடலாம். பாருங்க இது ட்ரிக் இருக்குது. குதிக்கிற பட்டனை அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே போகலாம். இங்கே பாருங்கள், அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இப்படி போனோம்னா இப்படி ஈஸியாக போயிடலாம். டேமேஜே எவ்வளோ ஆகுது. இந்த ட்ரிக் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, ஆனால் எனக்கு தெரியும் கைஸ். சரி ஓகே, இந்த சைடு சாபாசி ஒரு வாட்டு பயன். சரி விடுங்க. இந்த சைடு இங்கே இருக்கு பார்த்தீங்களா, பிளாக்ஸ் ஃப்ரூட் டீலர். இதான் போய் ஃப்ரூட் வாங்க போகிறோம். ஓகே வாங்க. ஸ்டாக்கில் இருக்கா? இருக்குது கைஸ் ஸ்டாக்கில். இந்த ஃப்ரூட் தான் கைஸ், ராக்கெட் ஃப்ரூட். எல்லாருமே கன்ஃபார்ம் இந்த ஃப்ரூட்டை ஒரு வாட்டியாச்சும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், கிளிச்சாக இருக்குது. வந்துடுச்சு. இப்போ விட்றா, ஒரு தரமாக இருக்குது கைஸ். இந்த ஃப்ரூட்டு தான் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, அதனால தான். ஓகே, இப்போ நான் சொன்னேன்னா அந்த ஹோம் ஃப்ரூட்னா டெலிபோர்ட் ஹோம் டு ஜங்கிள்னு இருக்குது. டைமர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்களா ஜங்கலுக்கு வந்துட்டோம். அதான் இருங்க, இதோட மூவ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கைஸ் 34 டேமேஜா செம்ம கைஸ். இது ஏங்க, இந்த ஒரு மூவ் 27, இன்னொரு மூவ் வந்து 36. ஆல்மோஸ்ட் செகண்ட் மூவுக்கு ஈக்குவல் கைஸ். செம்மையாக இருக்குது. சரி, அந்த மங்கிக்கு டேமேஜ் கொடுத்தாச்சு. ஏன்னா அந்த மங்கி எவ்வளோ தான் அடிச்சிட்டான். தம்பி யார்ப்பா நீ? கைக்கு தான் வச்சுருக்காதுலேயே அடிச்சிட்டானா தம்பி? நீ வேறு ரகம்ப்பா தம்பி. சொன்னாம்மா. ஓகே கைஸ், இப்போ நம்ம மறுபடியும் போய் கொஸ்டின் எடுக்க போகிறோம். என்னடா அதிகமாக பேச மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. இப்போ நான் நிறையா பேசணும். சரி ஓகே, எங்க டேமேஜ் தான் விழுகுது. லெவல் 20 வந்துட்டோம்ல. சரி ஓகே, கொரில்லா கொஸ்ட் எடுக்கலாம். இருங்க, நம்மளால கொரில்லா கிங் பாஸ் கொஸ்ட் கூட எடுக்கலாம்ல. இருங்க, ஆமாம் கைஸ் எடுக்க முடியுது கைஸ். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம போய் கொரில்லா கிங் அந்த பாஸ் கொஸ்ட்டு தான் எடுக்க போகிறோம். உனக்கு டேமேஜ் கொடுக்கலாமா தம்பி? உன்னை அடிக்கவா? அம்மாப்பா சொல்லுங்க. பாவம் கையில் தான் அடிச்சிட்ருக்கான் ஒரு பாட்டு பையன். இருங்க கைஸ் பிங்க் பெரி கைஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பெரி கிடச்சிதுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு வச்சு செகண்ட்ஸில் வந்து ஆராவோட கலர் மாற்றலாம். எப்படின்னா ஆரானா என்னன்னு சொல்லி ஒரு சில பேத்துக்கு தெரியாது, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ராக்கெட் ஃப்ரூட் போடு தரமாக இருக்குது கைஸ். நம்ம ஸ்பெஷல் மூவ் போட்டே நம்ம எல்லாத்தையும் டேமேஜ் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லா மூவை போட்டே நம்ம எல்லாத்துக்கும் டேமேஜ் கொடுப்பேன். என்னடா இது, இன் காம்பேட் நோ நாட் லீவ் த கேம். என்னடா இது? சரி விடுங்க, அப்படியே சருன்னு அடிக்கலாம். ப்ரோ பண்ணாங்களா நாங்கள்? அடி போடு தக்க செம்மையாக இருக்குது இந்த மூதா. அந்த அடைச்சா நாக் பண்ணிட்டான்டா. டே கொரில்லா பாஸே, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. உன்னை வந்து வச்சுக்கிறேன். சரிங்க கைஸ், நம்ம சீக்கிரமாக போய் அவனை முடிச்சுடணும் கைஸ். நம்மளே அடிச்சிட்டான். நான் யார் தெரியுமா? நம்மளே அடிச்சிட்டான். இருங்க கைஸ், அப்புறம் இந்த நான் ஆஃப்லைனில் கிரைண்ட் பண்ண பேர் ஏதோ இந்த ஃப்ரூட் பார்த்தேன் கைஸ், ரெட் கலரில் கிடச்சிது. காமிக்கலான்னு பார்த்தேன், அப்போல்லாம் நெட்டு கிடைக்கல, அதனால தெரியல. ஓகே, எவ்வளோ தைரியம் தான் என்னையே அடிச்சிருப்ப தம்பி. நீ ரொம்ப ராங்காக பண்ணுற இருப்பா. இப்போ உன்னை முச்சுடுறேன். என்னடா நீ டே யாரா நீ இவ்வளோ கருப்பாக இருக்க? இப்போ என் கணக்கு தான் நீ கருப்பாக இருக்க மாதிரி தெரியுதா? இல்லை கைஸ் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இவன் கருப்பாக இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. மற்ற கொரில்லாவும் கருப்பு கலர் இருக்கானு ஏதோ இந்த இப்போ போட்டலாம் ஸ்வாலில் ஒரு செகண்ட் அந்த போட பேர் மொக்கையாக தான் இருக்குது. அந்த மூட எஃபெக்ட்டு அதே ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கு, ஆனால் டேமேஜ் கம்மியாக இருக்குது. அதே செம்மையாக இருக்கு, ஆனால் டேமேஜ் அதிகமாக இருக்குது. என்னடா இது? சரி விடுங்க. ஆனால் ராக்கெட் தான் அங்கே செம்மையாக இருக்குது. ராக்கெட்டு செம்மையாக இருக்குது, ஆனால் இதை போய் காமெண்ட்டில் போட்டு வச்சுருக்கானுங்க. சரி விடுங்க. ஆனால் பெஸ்ட்டுனா இதான் வேறு 5000 ரூபாயிலே எடுத்துடலாம். என்னடா இவன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். கொரில்லா இவன் ரொம்ப பவராக இருக்காங்க இந்த கொரில்லா பாஸு. அப்புறம் இவனை ஒரே ஒருத்தனை அடித்தா மட்டும் போதும். 10 பேர் 6 பேர் தான் அடிக்க தேவையில்ல. பாருங்கள் எவ்வளோ டேமேஜுன்னு போடு. இவனோட அந்த இதெல்லாம் வந்து நான் மாட்டிக்கிறேன் கைஸ். இல்லைங்க, நான் ராக்கெட்டுக்கு வர மாஸ்டர் ஏற்றணும், கம்மியாக தான் இருக்குது. நல்லா போட்டு ராக்கெட்டுக்கு தான் நான் பண்ணணும். ஓகே இருடா. ஓகே, இப்போ ராக்கெட் போடு தாரம். அவன் அப்படியே படுத்துக்கிட்டே வந்தான். போடு முடிச்சு விட்டேன். தாரம் செம்ம.
செம்ம. நமக்கு ஒரு வேளை ராக்கெட்டில் வந்து நம்ம 7 மாதம் எடுத்துகிட்டோம். நம்ம லெவல் வந்து 26. ஓகே, நம்ம ஃப்ரூட்டுக்கே போட்டுக்கலாம், பிளாக்ஸ் ஃப்ரூட்டு. அப்போ தான் வந்து அதை டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. இது வுடு பிளாங்க்குன்னு என்னமோ இருக்குது. இது இப்போ வரைக்கும் எனக்கு இது என்னென்னு தெரில. சரிங்க, ராக்கெட்டோட டேமேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னோட இவனை கருப்பில் இருக்கான். காய்ஸ் 46ஆ? செம்ம கைஸ், தரமாக இருக்குது இந்த ஃப்ரூட்டு. சரி விடுங்க, சாங்க இப்போ நம்ம போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம கொஸ்ட் எடுக்கலாமா? கைஸ் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். கைஸ் நான் ஸ்கிப் பண்ணிட்டு ஆனால் அதை மறுபடியும் அன்பாஸ் பண்ணி மறந்துட்டேன் கைஸ். இப்போ நான் பார்த்தோன்னா வந்து பைரட் வில்லேஜு லெவல் 30 லெவல் இருந்தாலும் போதும். நம்ம பைரட் வில்லேஜுக்கு வந்து ஒரு கிரைண்டு வேறு அடிச்சினேன். சரி விடுங்க, இப்போ நம்ம வந்து புது ஸ்வாட் வாங்க போகிறோம். என்னென்னா டுவல் கட்டானா 2 கட்டானா வரும் இதில். இது வந்து 12,000 12,000 சரி. இப்போ நான் இதான் வாங்கியிருக்கேன். அங்கே எக்யூப் பண்ணிக்கலாம். ஐட்டம்ஸில் போய் எக்யூப் தொடுறான். ஓகே, தொட்டாச்சு. அங்கே பாருங்க, டுவல் கட்டானா செம்மையாக இருக்குது. இவனை போய் அடிக்கலாமா? இல்லை கைஸ், எங்கள் ஃபோன் இதில் வந்து கொஞ்சம் லேக் ஆகுது, அதனால் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். சரி ஓகே கைஸ், இதுக்கு அடுத்து இந்த மாதிரி தப்பு நடக்க ட்ரை பண்ண மாட்டேன். என்னால் அதுக்குள்ளே பைரட் வில்லேஜா அது எப்படி வருதுன்னு எதுவும் சொல்லலைன்னு சொல்லி தயவுசெய்து யாரோ எடுத்துகிட்டு கமெண்ட் பாக்ஸில் வராதிங்க. அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 3 கூடி சீக்கிரத்தில் வரும். ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பாய் ஃப்ரம் MNTG, பாய்.